இன்னொரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு எழுந்து நிற்க முடியும், ஆனால் உட்கார முடியாது. தள்ளாடிக்கெல்லாம் விழுந்துருவாரு. நடக்க முடியாது, பேச முடியாது. நம்ம இந்த இப்போ பேசும்போது அடுத்த வார்த்தையை பேச ஞாபகம் இருக்காது. நாம சொல்லிட்டு ஒரு வார்த்தை மறுமை கேட்டோன்னா அந்த வார்த்தை அவருக்கு சொல்ல ஞாபகம் இருக்காது. அந்த மைண்ட் அவருக்கு இருக்காது. எல்லாம் மறந்து போகும். அப்படி இருந்தார். அவருக்கு நடக்க முடியாது. எனக்கு காதல் விழுந்தது. இந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இயேசப்பாகிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே, அவங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்க அவங்க இருதயத்தை நீங்க பேசுங்க. அதாவது அவங்க இருதயத்தை நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். டெய்லியும் ஜெபம் பண்ணுவேன். அவங்க ஒரு நாள் பக்கத்தில் சொன்னாங்க. நான் ஒரு இடத்துக்கு போவேன். அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, அவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்றாங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அந்த அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு போனேன் நான். அந்த நடக்க முடியாது இருக்காரு பாரு, அவருக்கு அவங்க வைஃபுக்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. அதை அவங்க சொன்னாங்க, எல்லாம் காரியத்தை சொன்னாங்க. சரி, நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நாளுக்கு நாள் போயிட்டு அவருக்கு டெய்லியும் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது அவருக்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் சுகத்தை கொடுத்தாரு. நல்லா கொஞ்சம் எழுந்து நிற்கவும் ஆரம்பித்தாரு. கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தாரு. மகளுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. ஏன்னா 7 வருஷம் குழந்தை இல்லை. அது என்னிடத்தில் சொன்னார்கள், என் மகளுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, இப்பொழுதும் குழந்தை பிறந்து இருக்குது அப்படின்னு சொன்னார்கள். நான் சொன்ன அவங்களுக்கு, எப்போ தேவனுடைய பார்வை ஒரு குடும்பத்து மேல, ஒரு வீட்டின் மேல இறங்கி வருகிறதோ அப்ப எல்லாம் இந்த அற்புதம் நடக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அதாவது தேவ மகிமை, தேவனுடைய பார்வை ஒரு வீட்டின் மேல, ஒரு குடும்பத்தின் மேல இறங்கி வரும்போது இந்த அற்புதம் ஆண்டவர் செய்கிறார் என்று அவர்களுக்கு சொன்னேன். சரி, அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அது ஒரு நாள் அவங்க மனைவி எங்கே வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்ன, தன்னுடைய மனைவி தன் பக்கத்தில் இருக்க வேண்டும். அவர் இல்லை, அவங்க வைப்பு இல்லை என்றால் அவருக்கு மாறி ஆயிடும். அதாவது வெளியில் எங்கேயோ கடைக்கு ஏதோ சில வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் மட்டும் இருக்காரு. அவங்க பிள்ளைங்க மக்களெல்லாம் இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுந்து ஓடி இருக்காரு. ஒரே ஓட்டம். நல்லா நடக்க முடியாம இருந்தவர், எழுந்து நிற்க முடியாமல் இருந்தவர் எழுந்து ஒரே ஓட்டம். அவர் மனைவி இல்லை, அதனால அவர் மனைவி பார்க்கறதுக்காக எழுந்து ஒரே ஓட்டம். 4, அதாவது 200 மீட்டர் ஓடி இருக்காரு. 200 மீட்டர் அவரை பிடிக்க 4 பேர் அவர் கூட ஓடி இருக்காங்க. ஆண்டவர் இந்த மாதிரிலாம் அற்புதம் செய்து வருகிறார்.